ஹலோ எவ்ரிவன், நான் எம்ஆர் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நிறைய பேருக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு கோர்ஸ் இருக்கிறதே தெரியாமல் இருக்கு. ஏன்னா அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. அதை பற்றி யாரும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் இப்போ ஒரு 6th படிக்கிற பையன் எடுத்துட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கோர்ஸ் உனக்கு தெரியுமானா தெரியும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எது கேட்டாலும் உனக்கு தெரியும். ஆனால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு கோர்ஸ் இருக்குன்னு கேட்டால் அவனுக்கு சத்தியமாக தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கே நான் 12th படிக்கும் போது தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு கோர்ஸ் இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு கோர்ஸ் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, யார் படிச்சிருக்க எந்த ஐடியாவுமே இல்லை. ஏன் அதை பற்றி தெரில, ஏன் அதை பற்றி ரீச் ஆகலை அப்படின்னு நான் யோசித்தேன். காரணம் அதோட பப்ளிசிட்டி, அதோட மார்க்கெட்டிங், அதை யாரும் பேசலை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு கோர்ஸாவே யாரும் பார்க்கல. அக்ரிகல்ச்சர் படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது சொல்லுவீங்க அக்ரிகல்ச்சர் தான் நான் படிக்க போறேன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்டான ஒரு கோர்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது படிக்கிறனால எல்லாம் நினைப்பீங்க அக்ரிகல்ச்சர் படிச்சு என்ன பண்ண போற, விவசாயமே அழிய போகுது, அக்ரிகல்ச்சர் படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நினைப்பீங்க. விவசாயம் என்னதான் அழிஞ்சாலும் அதை காப்பாற்றுற மக்களும் இருக்காங்க, அதை காப்பாற்றுறதுக்கு போராடுற ஆள்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டே ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சிருக்காங்க எப்படி நம்ம அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்றதுன்னு. அதை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நம்ம நினைக்கிறது தான் அக்ரிகல்ச்சர் அழிஞ்சிட்டு இருக்குன்னு. அப்படின்னா இல்லை, அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம ஒரு இன்ஃபேக்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நம்ம எதுக்கு வாழ்றோம் நீங்க கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கும். எதுக்கு வாழ்றோம்? சாப்பிட. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சாப்பிட. நம்ம சாப்பாடு இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம சம்பாதிக்கிறது, உழைக்கிறது எல்லாமே ஒரே ஒரு ஒன் திங்குக்காக தான், என்னன்னா சாப்பிட்றதுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு அக்ரிகல்ச்சர், அந்த சாப்பாடை விளைவிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர். அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? டெவலப் பண்ணியே ஆகணும். அதனால ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இந்த நீங்க யோசிப்பீங்க, இந்த சேலம் பசுமை வழிச்சாலையில அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நான் என்னதான் போனாலும் அதுக்கு ரெமடிஸ் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த அக்ரிகல்ச்சருக்கு ஏகப்பட்ட வேண்டிய சலுகைகள் நிறைய அவங்களுக்கு அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸுக்கு அதுக்கு தேவையான நிதி உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யாருமே விட்டுறது இல்லை. இன்ஃபேக்ட் ஃபியூச்சரில் அக்ரிகல்ச்சர் மாதிரி ஒரு பெஸ்டான ஸ்கோப்பான ஒரு கோர்ஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா இனிமேல் ஃபியூச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் தான். ஏன்னா இருக்கிற எல்லா லேண்ட்லையுமே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா காலி நிலமா இருக்குது, தண்ணி இல்லை அப்படின்னு. இப்போ அதுக்கு ரெமடிஸ்னு அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுனால கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அக்ரிகல்ச்சர். ஓகே, நான் இந்த கோர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்து பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்னாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாலும் சரி, நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி தான் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே கோர்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான். இதுதான் உங்களுக்கு ஆப்டான கோர்ஸ். ஏன்னா நீங்கள் காம்படிட்டிவ் கொஸ்டினாக பார்த்துருப்பீங்க, குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னா கொஸ்டின் எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். சரியா? இப்போ ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படித்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன் கஷ்டப்படுவான்னா, இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன், 3 இயர் படிப்பாங்கன்னா 3 இயர் ஃபுல்லுமே அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு தான் அதிகமாக ஆன்சர் கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப்ஸ்னா ஆப்ஷன் மாதிரி இருக்கிறது, டிஸ்கிரிப்டிவ் டைப்னா எழுதுறது. ஓகே, இப்போ அதில் 1 மார்க் எவ்வளோ வரும்? ஒரு 5 to 10 to 15 வச்சுக்கோங்களேன் ஒரு 1 மார்க். ஓகே, அவ்வளோ 1 மார்க் வருது. அந்த ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பானா, அந்த 15 1 மார்க் தானே, அதை அங்கே போய் கேட்ட உடனே பார்த்து எழுதிடலாம், நம்ம மீதி டிஸ்கிரிப்டிவ் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அது டிஸ்கிரிப்டிவ்மே எப்படி படிப்பான்? மேலே ஒரு ஹெட்டிங் பார்ப்பான், ரைட்டாக ஜல்லின்னு ஒரு ரீட் விட்டு ஓகே முடிஞ்சிச்சு, இந்த ஒரு தான் ரீட் விட்டு அங்கே போய் கதை எழுதலாம், ஈஸியாக எழுதி மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் யோசிப்பாங்க. கதை எழுதுறதுல நிறைய பேர் குறியாக இருப்பாங்க. கதை எழுதியே பாஸ் ஆகிற கேங்ஸுமே இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏகப்பட்ட கேங் கதை எழுதியே பாஸ் ஆகணும்னு இருப்பாங்க. ஓகே, நான் அதை பற்றி எதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல வரலை. எதை பற்றி சொல்ல வரேன்னா, நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு இருந்தோம் அதை பற்றி. ஓகே, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அக்ரிகல்ச்சரோட பேட்டர்ன் என்னன்னா, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ். நீங்கள் எக்ஸாமுக்கு செமஸ்டர் படிக்கிற எல்லாமே புக்கில் இருக்கிற எண்டிங்லேருந்து ஸ்டார்டிங் பண்ண வரைக்கும் வரியாக லீட் பண்ணால் தான் அங்கே போய் எக்ஸாமில் நீங்கள் ஜஸ்ட் பாஸே ஆக முடியும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஸ்டின்ஸ், ரொம்ப திங்க் பண்ண வைக்க உங்களை, அந்த அளவுக்கு தூண்டுதலாக இருக்கும் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோட கொஸ்டின்ஸ் எல்லாமே. எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். நீங்கள் மற்ற காலேஜஸ் மற்ற டிகிரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்னு கொஞ்சம் எழுதுறதுக்கு இருக்கும். இது டிஸ்கிரிப்டிவ் டைப் ஜஸ்ட் 20 மார்க்ஸ் தான். மீது எல்லாமே 100ல் 20 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் வரும். அதில் 10 வந்து ப்ராக்டிக்கல், அது 20 அது வேற. ஓகே, அதை விட்டுருங்க. 70 மார்க்ஸ் நம்ம செம் எழுதுவோம். ஓகேயா? அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் 70 மார்க்ஸ் நம்ம செம் எழுதுவோம். அதில் 20 மார்க் டிஸ்கிரிப்டிவ் போயிடும். மீது 50
50 மார்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் .5 எழுதுவீங்க. ஐ மீன் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். அந்த அப்ஜெக்டிவ் டைப் நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? ஃபுல்லாக படிச்சிருக்கணும். நீங்கள் அந்த புக்கே ஃபுல்லாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களை அழகாக எழுத முடியும். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வருது. காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா எப்படி படிக்கணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புக்கில் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் படிக்கணும். ஓகேயா? இப்போ அதர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க ஃபுல்லாக கதை எழுதியே வந்திருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லலை, சில பர்டிகுலர் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. பார்க்க தான் செய்கிறோம் நம்ம அதை. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க, அங்கே போய் கதை நான் எழுதிட வேண்டாம், எனக்கு தெரியும்டா, அவன்கிட்ட பேப்பர் வாங்கிட வேண்டாம், இவன்கிட்ட பேப்பர் வேண்டாம் சொல்லுவாங்க. ஓகே, அது சொல்லலை. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதனால தான், ஏன்னா அந்த ஒன் வேர்ட்ஸில் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட் 15 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இருக்கிற ஒன் வேர்டில் போய் யார் அவளே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்க. ஆனால் இந்த அக்ரிகல்ச்சரில் நீங்கள் 1 மார்க்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆணும், வேறு எதுலையுமே உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற 1 மார்க் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். அப்போ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துட்டோம், அக்ரிகல்ச்சர் பேப்பர்னு உங்களுக்கு யூபிஎஸ்சியில் இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர் பேப்பர்ஸுக்கு சிலபஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சிலபஸில் இருக்கிறதுல நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 4 இயர்ஸாக படிக்கிறீங்க, 4 இயர்ஸாகவுமே இந்த மாதிரியே ரீட் பண்ணி அப்ஜெக்டிவ் டைப்புக்காகவே ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க. அப்போ நீங்கள் அங்கே டிஎன்பிசி எக்ஸாம்லையோ இல்லைன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்லையோ படிக்கும்போது உங்களுக்கு இந்த ரீட் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக தெரியும். ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் டப்புன்னு புரியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரீட் பண்ணியிருக்கீங்க, புக்கை ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, திருப்பி அதை பார்த்துருக்கீங்க. அதனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பதிஞ்சிருக்கும். அதனால நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இந்த மாதிரி எப்போவுமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். ஓகே, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகே. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அக்ரிகல்ச்சருக்கு ஏகப்பட்ட ஸ்கோப்ஸ் இருக்குது. அதே மாதிரி சேலரியுமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்னது நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் அவ்வளோதான். அது முக்கியமானது. இந்த அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்காது. நீங்கள் மற்ற டிகிரிஸ்லாம் பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் டைப் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. ஏன்னா புக்கு ஃபுல்லும் படித்து புக்குள்ளேருந்து கேட்பாங்க. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகி போயிருப்பாங்க. மற்ற டிகிரி கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கம்பேர். இது காரணமே அவங்க படிக்கிற சிலபஸும் அவங்க படிக்கிற மெத்தட்ஸான மட்டும்தான். அதனால பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இனிமேல் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ட கேட்டிருப்பீங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னா என்ன, அதுனா யாரா படிப்பா, அதை எதுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆப்ட் டிகிரி. இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. இன்ஜினியரிங் போகிறது, டாக்டர் போகிறது ஓகே, அது யுவர் விஷ். பட் நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்கிறேன். இதுதான் உண்மை. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் உண்மையிலே போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட், கண்டிப்பாக படிக்க வேண்டிய கோர்ஸ் என்னன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான். பிகாஸ் இட்ஸ் எ வெரி வேல்யூபிள் கோர்ஸ். இனிமேல் இதுக்கு ஸ்கோப் இன்னும் அதிகமாகும். ஏன்னா வித்தவுட் ஃபுட் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக இனி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன நிறைய கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸிங் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, அது இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். அக்ரிகல்ச்சர் என்றைக்குமே குறையாது. சரியா? நம்ம இந்தியாவோட நேஷனல் ஜிடிபிலே அக்ரிகல்ச்சரோட பங்கு தான் அதிகம், 16%. அதுதான் அதிகம் இந்தியாவோட நேஷனல் ஜிடிபியில். அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டர். ஓகேயா? அதனால அதோட ஸ்கோப் என்னைக்குமே குறையாது. ஓகேயா? நீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுனால அவன் எப்படி பேசுவான். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ட் கோர்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் விஷ்ணு அம்மா. பை.